2 நாளாக இணையம் பூராவும் பெரிய சர்ச்சையை ஓடிக்கிட்டு இருக்கு. உண்மையாகவே அந்த சர்ச்சைக்கு ஒரு சென்சிபிலிட்டி இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எம் கோனே அப்படின்ற ஒரு பாடல் திரௌபதி 2 அந்த படத்தில் வந்து பாடின லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த திரௌபதி 2 லிரிக்கல் வீடியோ வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்குன்னா, சின்மயை வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, மன்னிப்பு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து என்னுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு ஒத்துவராத ஒரு டீமில் போய் நான் பாடினதுக்கு ரொம்ப வருத்தப்படுறேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து போட்டோன்னே மோகன்ஜி வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. நிஜமே ஒரு நியாயமான கேள்வி தான். அந்த கேள்விக்கு இது வரைக்கும் பதில் வரல. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. என்னன்னா, எம் கோனே பாட்டு வந்து நம்ம வந்து சின்மயி பாடணும்னு ஆசைப்பட்டு டைரக்டர் தான் வந்து மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லி அவங்கள பாட வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பாடர் இருக்காருங்க. ஆனால் அன்னைக்கு நான் இல்லை, என்னோட அசிஸ்டன்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க பாடும்போது ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வீடியோ கூட ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஜென்ரலாக வந்து என்ன நடக்கும்னா, பெரும்பாலும் வந்து எந்த படத்துக்கு பாடணும்னு கூட தெரியாமல் இது பாடகர்கள் வந்து பெரிய இசையமைப்பாளர்கள்கிட்ட வந்து ஒரு பாட்டு போவாங்க. சில சமயம் அந்த பாட்டு படத்தில் வரும், சில சமயம் வராது. இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இது இயல்பாக நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி தங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது எந்த படத்தில் வரப்போதான்னு தெரியாது, தெரியலன்னு கூட சொன்னால் அது நியாயம் இருக்குது. ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயம் நடக்குது அந்த மாதிரி. ஸோ எம் கோனே பாடல் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த பாடல் வந்து சென்மையை பாடினதுனாலையும் அந்த பாடலுக்கு வந்து ரீச் ஆயிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் ட்விட்டரில் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு. எல்லாரும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து சின்மையை வந்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, எந்த ஜாதிக்காக படம் எடுப்பாங்க தெரியுமா, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் போய் பாட்டு பாடலாமா, அப்புறம் நீங்கள் உங்கள் புரட்சியெலாம் என்ன வருது, அப்படியாக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்கள ஏற்றி விட்டும் திட்டியும் ட்ரோல் பண்ணியும் வந்து போஸ்ட் போட ஆரம்பிக்க சின்மயி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இந்த பாடல் வந்து நான் எனக்கு இந்த படத்துக்கு தான் பாடினேன்னு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் பாடியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப தவறுன்னு தான் தோணுது எனக்கு. என்னன்னா, ஒரு பாடல் வந்துருச்சு, பாடல் வந்ததுக்கு பாடியாச்சு. அவங்க சொல்ற லாஜிக் படியே நான் போன பொழுது அந்த இடத்துல அந்த மாதிரி டைம்ல வந்து எனக்கு எந்த படமும் தெரியாது, எந்த பாட்டும் தெரியாது, பாட்டு நான் பாடிட்டு வந்துடும். இது நடக்கக்கூடிய விஷயம், நான் தான் சொல்லிட்டேன், இது நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதே நேரத்தில் 2 நாளுக்கு முன்னாடி இந்த பாட்டு வரப்போகுது, சின்மயை பாடிய இந்த எம் கோனே பாட்டு வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லும்போது, இந்த எம் கோனே பாட்டு நான் தான் பாடியிருக்கேன் அப்படின்னு வந்து இவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா? அவங்க ஏன் சொல்லலை? அவங்க உடல் அதை பார்க்கவே இல்லையா? சரி, பார்க்கலன்னு சொல்லட்டும், அது ஓகே. இப்போ அந்த பாடல் பாடினதுனால இப்போ ஒருத்தருடைய கொள்கைகள்லாம் தெரிஞ்சு, ஒருத்தரோட நேர்மை இவங்களுடைய கொள்கைக்கும் அவங்க கொள்கைக்கு வந்து ஒத்து வந்து பாடுறதுக்கு அவங்க கொள்கை விளக்க பாடலாக பாடியிருக்காங்க. அது சினிமாவில் வர ஒரு பாட்டு, அந்த பாட்டை உங்களுக்கு பாடுறதுக்கு காசு கொடுத்துருக்காங்க, பாடியிருக்காங்க. அப்போ இந்த பாட்டை வந்து எனக்கு தெரியாமல் பாடிட்டுன்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து நல்ல பேர் வாங்குறதுனா உங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த பாடலை மட்டுமே தான் ரசிக்கணும். நம்ம வந்து நான் ஒரு சிங்கர், இந்த சிங்கருக்கு வந்து எனக்கு இந்த இந்த பாட்டை நான் பாடுறதுல வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது இல்லைன்றதை வந்து தெரிஞ்சு போச்சு. இது சினிமாவுக்கு நான் பாடுற பாட்டு தானே, அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு. கொள்கை விளக்க பாடலாக பாடிட்டு இருக்காங்க. அதனால வந்து மோகன்ஜி கேட்குற கொஸ்டின் வந்து கரெக்டு தான். இங்கே ஏன் இந்த பாடலை பாடினதுக்காக நீங்கள் வருத்தப்படுறீங்கன்றது மட்டும் எனக்கு ஒரு காரணம் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. உண்மையாகவே வந்து இது வந்து நல்ல கேள்வி தான். இதுக்கு சின்மயி வந்து எப்பவுமே கொஞ்சம் கரெக்டாக பேசுகிறவங்க தான். இந்த வாட்டி இந்த சோஷியல் மீடியா ப்ரெஷரில் வந்து இவங்க தப்பு பண்ணுறாங்களான்னு தெரியல. இருந்தாலும் இது புரியிற நேரத்தில் வந்து நிச்சயமாக அவங்க பதில் சொல்லுவாங்க. அதே போல் இன்னொரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இந்த பிரச்சனை என்னன்றது வந்து அதுவும் ஒரு 10 நாளாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கு. நம்ம ராஜகுமாரன் இயக்குனர் வந்து கொடுத்த ஸ்டேட்மெண்ட், மகேந்திரன்னா ஒரு டைரக்டரா அப்படின்னு பேசினதையும், அப்புறம் கமலஹாசன் ரஜினிகாந்த்லாம் அவங்க நடிக்கிறான்னு கேட்டதாகவும், விக்ரம் வந்து அவருக்கு வந்து மேக்கப் போடாமல் கேரக்டர்லாம் நடிக்க வராது, ஒரே ஷாட்லாம் நடிக்க வராதுன்னு சொன்ன வீடியோக்கள்லாம் ஓடிட்டு இருக்கு. 2 விதமான மக்கள் வந்து இருக்காங்க. ஒருத்தர் வந்து கடைசி நேரம் வரைக்கும் வந்து அவங்களுக்குள்ள நடந்த பல அனுபவங்களை வந்து நெகட்டிவான அனுபவங்களை வெளியே சொல்லாமே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி இவங்களாலாம் நமக்கு எந்த வாய்ப்பு வரப்போதில்லை, நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம், உண்மை எத்தனைக்கு தான் நம்ம பயந்துக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேசுகிற ஒரு கூட்டம். ஸோ இது ராஜகுமாரன் வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்த்தபோது, நான் வந்து மகேந்திரன் அந்த அளவுக்கு நான் வந்து குறைச்செல்லாம் மதிப்பில்லை. அவர் மொத்தமே 7-8 படம் தான் பண்ணியிருக்காரு. இந்த 7-8 படத்தை அவரோட மேக்கிங்காக குவாலிட்டிக்காக பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் 100 படம் எடுத்த ராமநாதன் வந்து யாரும் மதிக்கிறதில்லை, கொண்டாடுறதில்லை. அந்த மேக்கிங்காக மதிக்கிறாங்க. ஆனால் வந்து 100 படம் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அவருக்கு நம்ம வந்து கரெக்டான மரியாதையை கொடுத்துருக்கணும், ஒரு கமர்ஷியல் டைரக்டருக்கு மரியாதையை கொடுத்துருக்கணும்னு தான் சொன்னேன்றாரு. சரி, அவர் சொல்கிற விஷயத்தில் நியாயமாக தான் படுது. ஏன்னா இப்போது
ஒரு எழுத்தாளர்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சனை மதிக்கிறவங்க வந்து அசோக மதிக்கிறவங்க வந்து ராஜேஷ்குமாரை மதிக்க மாட்டாங்க, பட்டுக்கோட்டை பிரபாகரை மதிக்க மாட்டாங்க. ஏன் என் புத்தகத்தை வந்து என்னையே எழுத்தாளரை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி என் புத்தகங்கள் நானும் 30 புத்தகம் எழுதியிருக்கிறேன். என்ன எழுத்தாளரை மதிக்க மாட்டாங்கன்னா கமர்ஷியல் எழுத்தாளர்களை வந்து அவங்க என்றைக்குமே மதிக்கிறது இல்லை. கிளாசிக் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல அது கிளாசிக் மேலே நிறைய மூலாம் பூசப்பட்டு அதை வந்து கொண்டாடுற விஷயம் இருக்குது. ஸோ மகேந்திரன் படம் பிடிக்காது, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அது வந்து உடனே வந்து நீ நடிச்சு பார்த்தியே, அந்த நடிப்பை பார்த்தியா அப்படின்னு ஒரு விஷயம் பேசுவாங்க. இது அது அப்போ அவர் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணுறதுக்குமான வித்தியாசம் என்னன்னு எனக்கு புரியல. அவர் தான் வந்து கொஞ்சம் கூட வந்து சென்ஸ் இல்லாத பேசுகிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்படி சென்ஸ் இல்லாத பேசுறதுடைய பதிலுக்கு நீங்கள் ஏன் பேசணுன்றதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது அவங்களுடைய போஸ்ட்டில் வந்து ஷேர் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இருந்தால் இவங்களுக்கு வந்து அதனால் வருமானம் வருதுன்ற உடனே வந்து இவங்களும் வந்து ஒரு பக்கமாக போஸ்ட் எழுதுறாங்க. நிச்சயமா எதிர்கருத்து சொல்றது தப்பே கிடையாது. அதுல வந்து அவருக்கு பிடிக்கலன்றத சொன்னதை நீங்க வந்து ட்ரோல் பண்ணி விஷயம் போடலாம். ஆனா அவர் எப்படி பேசலாம் அப்படின்னு கேட்கறதுன்றது லாஜிக் இருக்குதா தெரியல எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. அந்த டேஸ்ட்ல வந்து நம்ம வந்து ஏன் அப்படி இருக்கேன்னு சொன்னா, இத்தனை வருஷமா அவரால் சொல்ல முடியாம இருக்கலாம். அவருக்கு நான் என் டேஸ்ட் படி யாரும் வந்து அவங்க எல்லாம் கொண்டாட மாட்டேறீங்கப்பா, மகேந்திரன் மாதிரி யாரெல்லாம் கொண்டாடுறீங்கன்னு சொல்லிட்டு அவருடைய ஆரங்கத்தை சொல்லியிருக்காரு. அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் அவரை போய் ட்ரோல் பண்ணணும்? அவர் ட்ரோல் பண்ணி திருப்பி ஒரு 15-20 திருப்பி அவர் பேச வச்சு அவர் இதே போல நிறைய உளறி நிறைய பிரச்சனைகள் ஆகும். இப்போ கூட பாருங்களேன், நான் பாருங்க ஜென்ரலாக பேசும்போதே உளறி அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதே தான் பிரச்சனை. அவருடைய பிரச்சனை பேசுகிற உணர்வர்களுக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் சோசியல் மீடியாவில் இடம் கொடுக்கறது நம்மள மாதிரியான எல்லா சென்சிபிளான ஆட்கள் தான், இன்க்ளூடிங் இந்த வீடியோ போடுற நானும் சரி தான்.